புதன் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருவார். சுக்கிர தசையில புதன் புத்தி குழந்தை அமைப்பு இருந்தே ஆகணும். சரிங்களா? என்னது இன்னைக்கெல்லாம் அப்படியே நல்ல விஷயமா சொல்ற மாதிரி நல்ல நல்ல ஜாதகத்தா கொண்டு வந்து கொட்டுறீங்களே. யசோதா ஜெயபாலன் என்னது இந்த இயராவது மேரேஜ் நடக்குமா? 90ல பிறந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் மேரேஜ் நடக்கலன்னா வழக்கமா நம்ம சொல்றது தாங்க. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது 5ஆம் இடம் பாவத்துவமா இருக்கும். பாத்துடலாமா? 22/10/1990 1990 11:06 PM சிங்கப்பூர். 11:06 PM சிங்கப்பூர். இது சிங்கப்பூர்ல இருந்து 2 ஜாதகம் பார்த்தேங்க. அது என்னன்னு தெரியல. கஷ்டம் விலகும் போதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவீங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்றத தவிர வேற வழியும் இருக்காது எனக்கு. சரிங்களா? என்ன சொல்லுது யசோதா ஜெயபாலன்? இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்குமா? ஏன் கல்யாணம் நடக்கல? லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. ஆனா அவரே மங்கள யுகத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி அஸ்தகங்கமா இருக்கிறாரு. எஸ், குரு உச்சமா இருக்காரு. 7ஆம் அதிபதி உச்சம்னா உங்களுக்கு திருமணம் நடந்து ஆகணும். ஓகேங்களா? சரி, 7ஆம் அதிபதி உச்சமாகி 11ஆம் வீட்டை பாக்குறாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். குரு தசை சுக்கிர புத்தி முடிஞ்சாச்சு. குரு தசையில சனி புத்தி வந்தாச்சு. 2027 செப்டம்பருக்கு 2027 செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கணும். 7ஆம் இடத்துல நீங்க மிதுன லக்னம் இருங்க. மிதுன லக்னமாகி 22 அக்டோபர் 1990 11:06 PM 7ஆம் இடத்துல திக்பலமாகி உச்சனுடைய வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய சனி இங்க உங்களுக்கு திருமண அமைப்புகளை கொடுப்பாரு. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு இருந்தாலே தாமத திருமணம் சொல்றோமா? இந்த அமைப்புகள்ல பாருங்க, உங்களுக்கு சுக்கிர தசையில சனி புத்தி வந்தாச்சு. சுக்கிர தசையில சனி புத்தி போன வருஷம் 2024 ஜூலைல இருந்தே நடக்குது. சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு திருமணத்தை தந்தே ஆகணும். ஓகேங்களா? குரு உச்சமாக இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கொடுத்தாகணும். இதுக்கு அடுத்த நிலையாக குழந்தை காரகனும் அவரு தானே, குழந்தை அமைப்பை கொடுத்தாகணும். என்னங்க இந்த ஜாதகத்துல மைனஸ்? 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு. லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயுடைய பார்வையில இருக்காரு. மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் எங்கெல்லாம் பார்த்தாரோ அந்த பாவகத்தை எல்லாம் அப்படியே நசுக்குவாரு. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கிட்டத்தட்ட நல்ல வேலை வளர்பிறை சந்திரன், ஆனா ஒளி இல்லாத சந்திரன். இதையும் நீங்க நோட் பண்ணணும். 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு. நீச்சனை செவ்வாய் பாக்குறாரு. நல்ல வேலை சனி பார்க்கல. ஆனா இந்த இடத்துல செவ்வாய் பார்த்தது பெரும் குற்றம் இல்ல. ஏன்னா குருவும் பாக்குறாரு. எத்தனை விதிகள், எத்தனை விதி விலக்குகள் இருக்கு அத்தனையும் பாருங்க. இந்த இடத்துல செவ்வாய் பார்த்த சந்திரன் வளர்பிறை சந்திரன், அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அப்பா சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஜாதகம் தான். அப்ப என்னதான் 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அந்த குடும்ப அதிபதியை குரு பார்த்து 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருந்து அப்படின்னு தாமதமான திருமணம் நடக்கும். இந்த சுக்கிர தசையில நடக்கும். குழந்தை அமைப்புகள் தாமதமாக இருக்கக்கூடிய கல்யாணம் 2027க்குள்ள ஆயிருங்க. புதன் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருவார். சுக்கிர தசையில புதன் புத்தி குழந்தை அமைப்பு இருந்தே ஆகணும். சரிங்களா? என்னது இன்னைக்கெல்லாம் அப்படியே நல்ல விஷயமா சொல்ற மாதிரி நல்ல நல்ல ஜாதகத்தா கொண்டு வந்து கொட்டுறீங்களே.